இணைப்போமே. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். கர்த்தருடைய கிருபையால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்படியாக நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம். உங்களிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். ஆமென், ஆமென். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. அற்புதரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. கிருபைகள் நிறைந்தவரே நன்றி ராஜா. கிருபைகள் நிறைந்தவரே நன்றி நன்றி நன்றி. போதுமானவரே நன்றி. புதுமைகளை செய்கிறவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தந்தவரே உமக்கு நன்றி 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 ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. அப்பா, இந்த மாதத்தின் ஆண்டவரே, இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே ஆண்டவரே எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி ராஜா. இதோ எங்களுக்கு ஆண்டவரே ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறீரே, உம்மை துதிக்கும்படியாய் வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஐயா. தகப்பனே, நன்றியோடு உம்மை உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீங்க செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நினைத்து நினைத்து ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே, நினைத்து பார்த்து நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. யெகோவா தேவனே உமக்கு நன்றி. ஆராதனைக்குரியவரே நன்றி. ஆண்டவரே, இதோ பிரியமுள்ளவரே, எங்கள் ஆராதனையில் பிரியமுள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. போதுமானவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி 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 அப்பா. நன்றி அப்பா. ஏஷடாய் தெய்வமே நன்றி நன்றி. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி. போதுமானவரே நன்றி. புதுமைகளை செய்கிறவரே நன்றி. எங்கள் எதிராளிகளை மடங்கடித்து போடுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ஐயா. இதோ எங்களை துதிக்கும்படியாய் நீங்க தெரிந்து கொண்டீங்களே, அதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த உலகத்துல இருக்கிற ஒரே முகாந்தரம் எங்கள் தேவனை இன்னும் இன்னுமாய் நாங்க நேசிக்கவும், ஆண்டவரே உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளவும் ஐயா. தகப்பனை, இதோ ஆண்டவரே ஏசப்பா, இதோ நீங்க செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லவுமாய் நீங்க எங்களை வைத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இதோ இந்த உலகத்தின் காரியங்களை நாங்கள் அனுபவிக்கிறதற்கு நீங்க எங்களை தகுதிப்படுத்தி இருந்தாலும், ஆண்டவரே, எங்களுடைய பிறப்பின் நோக்கம் எங்கள் தேவனை துதிப்பதே என்று எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே நன்றி நன்றி அப்பா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. ரபாஷ கெனே மெக கெனே மனா. மகிமையின் தேவனே நன்றி. மகிமையின் தேவனே நன்றி 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 ஐயா. ஆண்டவரே, யெகோவா ராஃபா உமக்கு நன்றி ராஜா. எங்கள் பரிகாரியே நன்றி. சுகம் தருகிறவரே நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாவற்றிலும் போதுமானவராய் இருக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே நன்றி 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 என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில ஒருமனப்பட்டவர்களாய் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது எங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் பற்றி எரியட்டும் சுவாமி. ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவிலே வளரவும், ஆண்டவரே உங்களுடைய அன்பை உணர்ந்து கொள்ளவும், இந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை, மகிமை, விடுதலை, வெளிச்சம் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாய் நாங்க கேட்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற பொழுது ஜனங்களுக்குள்ளே விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற பொழுது அதே ஒரு விசுவாசம் உண்டாகட்டும் அப்பா. இதோ இல்லாதவர்களை உருவாக்குகிற என் தகப்பன் என்று ஆண்டவரே சகலத்தையும் செய்து முடிக்க போதுமானவர் என்று ரபா ஷக்கெனே மெக கெனே மனா. ரபா ஷக்கெனே மெக கெனே மனா. ஆண்டவரே, அப்படியாய் ஆண்டவரே எங்கள் இருதயங்களிலே ஆண்டவரே ஒரு திடமான நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் கேட்கிறேன் ஐயா. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நித்திய வெளிச்சம் பகுதியினூடாக தேவ வார்த்தை கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து இயேசுவானவர் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பரிகாரியாக இருக்கிறார். நாம் அவருடைய அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த மறுபடியும் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நமக்குள்ளே ஒரு பொல்லாப்பும் நேரிட முடியாது, ஒரு வாதையும் நம்மளை அணுக முடியாது. அது வந்தாலும் நம்முடைய சரீரத்துல, நம்முடைய வாழ்க்கையில அது நம்மளை ஓவர் கம் பண்ண முடியாது. நாம் தேவ வார்த்தையினாலே ஜெயம் கொள்ளுகிற
ஜனம் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் வியாதிகளை துரத்துகிறவர்கள். நம் சரீரத்துல வியாதிகள் இருக்க முடியாது. வந்த வியாதியையும் நம்ம தேவனை நம்புகிற பொழுது அவரே நம்முடைய பரிகாரியாக இருந்து எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த ஒரு வியாதியையும் நமக்கு வரப்பண்ண மாட்டார் என்கிற நிச்சயத்தோடு கூட நாம் இருக்கிறோம் என்பதை நம்ம திரும்ப திரும்பவுமாய் நாம் அந்த வசனங்களையே நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் தேவனாய் இருந்தாலும் அவர் நம்முடைய நம்ம இந்த உலகத்துல இந்த பூமியில வாழுகிற வாழ்க்கையில வருகிற சேலஞ்சஸ்க்கு அவர் தேவனாய் இருக்கிறார். நம்முடைய எல்லா குறைவுகளையும் அவரையே சகலத்தையும் நிறைவாக்குகிற தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது சகலத்தையும் அவர் நிறைவாக்குவார் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய எல்லாருக்கும் சேலஞ்சஸ் இருக்கு. நம்மளுக்கு நம்மளை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்து முடித்த நம்முடைய சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு செய்கிற சாட்சிகளை கண்டு தேவன் எனக்கும் இதை செய்வார், எனக்கு அவர் வைத்திருக்கிற நன்மையை நான் நிச்சயம் பெற்றுக்கொள்வேன் என்று நாம் தேவனை விசுவாசிக்கிற பொழுது நிச்சயமாவே நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் தேவ புஸ்தகத்துல ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்கிற அந்த தேவ திட்டத்தின்படியே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் கூட நாம் எல்லாவற்றையும் தேவன் சகலத்தையும் நன்மை என கண்டு என்னை அதை அனுபவிக்க வைத்திருக்கிறார் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒன்றன் பின் அதனுடைய நடக்கிற எல்லாவற்றிலும் அந்த கடைசியான அந்த கிளைமேக்ஸ் எல்லாவற்றிலும் ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலா அந்த ஜோயி லைஃப அனுபவிக்கிற ஒரு கூட்டமாகத்தான் நம்மளை வைத்திருப்பார் என்கிற அந்த நம்பிக்கையை தினந்தோறும் இந்த நித்திய வெளிச்சத்தினூடாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைய நாளும் நாம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல உள்ள 1 முதல் 17 வசனங்களை வாசித்து நாம் இந்த விசுவாச வார்த்தைகளுக்கு நாம் கடந்து செல்லலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளை ஆண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிகளை காண ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது
இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனால கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. நாம் இந்த பகுதியை அநேக முறை நம்ம வாசித்திருக்கலாம், அநேக முறை கேட்டிருக்கலாம். ஆனா இந்த போன வாரம் இதே பகுதியை ஆண்டவர் இதை வாசித்த பொழுது வேறு விதமாக என்னோடு கூட தேவன் இடைப்பட்டார். இந்த எந்த ஒரு காரியத்தையும் நாம் இப்பொழுது இதை ஒரு கதையாக பார்த்தோம் என்று சொன்னால், ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைய பலி கொடுக்கிறார். அந்த பலிக்கு பதிலாக ஆண்டவர் கீழ்ப்படிந்தபடியினாலே அவருக்கு நன்மை செய்தார், வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அவ்வளவுதான் என்று நம்ம இத சுருக்கமா நம்ம பார்த்தோம்னா அப்படிதான் நமக்கு விளங்கும். ஆனா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அங்கே சில காரியங்களை ஆபிரகாம் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நமக்காக சில தீர்க்க தரிசனங்களை, நமக்கான வாக்கு தத்தங்களை அவர் நமக்கு கொடுத்திருக்கலாம், பர்சனலா கொடுத்திருக்கலாம், சொப்பனத்துல கொடுத்திருக்கலாம், தீர்க்க தரிசனங்கள் மூலமாக உங்களுக்கு ஆண்டவர் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை பழுக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன், நீ கையிட்டு செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவேன், உனக்கு எதிராய் வருகிற ஆயுதங்கள் யாவும் வாய்க்காதே பண்ணுவேன், நியாயத்துல எழும்புகிற நாவை கூட நீ குற்றப்படுத்துவாய் என்ற அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். நீங்க வைத்திருக்கிற பிசினஸ் இன்னும் 3 மடங்காய் பெருகும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கலாம். ஆனால் அந்த வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில ஏன் சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறது? ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நாம் ஏன் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம் என்று இந்த ஆபிரகாமினுடைய காரியங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நம்மளுக்கு இன்னைக்கு கொஞ்சம் உங்களுடைய விசுவாசத்தின் கதவுகள் இன்னும் அதிகமாய் அனல் பற்றி எரியும் என்று நான் நம்புகிறேன். ஆபிரகாம் அவருக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்து அவருக்கு பிள்ளை இல்லாமல் அந்த வேதனையோட 75 வயதிலே அவர் அழைக்கப்பட்டு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும் அங்கே அவர் பிள்ளை வந்து 25 ஆண்டுகள் காலம் கழித்து அவர் பிள்ளையை அங்கே பெறுகிற பொழுது அந்த ப்ராசஸ், அந்த ஆண்டுகள் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டும் அந்த டிரான்சிஷன் பீரியட்ல எவ்வளவு மனவேதனையோடு இருந்திருப்பார் என்பதை இந்த காரியத்தினூடாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது வசனங்கள், இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எந்த காரியம் அங்கே நடந்தது? அங்கே தன்னோடு தன்னுடைய சகோதரனுடைய வேலையாட்களும் தன்னுடைய மனைவி எல்லாரையும் அவங்க பிடிபட்டு போன பொழுது அங்கே என்ன செய்கிறார்? அப்பொழுது கூட அவர் ஆண்டவரிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே நான் இந்த தண்டை பின்தொடரவா என்று கேட்டு அங்கே போய் அவர்களை விடுதலை செய்து அங்கே ஒரு கஷ்டத்தின் மத்தியில அங்கே ஒரு பெரிய ஒரு ஜாம்பவானாய் அங்கே அவர்களை விடுதலை செய்து கொண்டு வருகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு கேடகமாய் இருப்பேன், பலமாய் இருப்பேன் என்று எல்லாம் அங்கே ஆண்டவர் அங்க வந்து நடக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் ஆபிரகாம் வாழ்க்கையில தன்னுடைய சோதனை காலமாக இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் அவரோட இருந்து அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அங்கே சென்று கொண்டு வருகிறார். இதற்கிடையில தன்னுடைய மனைவியின் ஆலோசனையின்படி அங்கே அவர் வந்து தன்னுடைய வேலைக்காரியினூடாக ஒரு பிள்ளையை அங்கே பெற்று அங்கேயும் வேதனை இல்லாம அங்கேயும் வாக்கு தத்துவம், குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் பிரச்சனை, குடும்பத்திலையும் பிரச்சனை, ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்துல அவர் அங்கே இருக்கிற பொழுது எல்லாவற்றையும் ஆபிரகாம் ஒரு சோதனையின் காலத்திலே நிற்கிற பொழுது
திரும்பவும் என்ன பண்றாரு, அங்கே ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பின்பு கூட அங்கே மீண்டுமாக ஆபிரகாமை சோதித்தார். தேவன் ஆபிரகாமை பிசாசு சோதிக்கல, இங்க தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அங்கே சோதிக்கிற பொழுது என்ன சொல்கிறார், தனக்கு பிள்ளை இல்லாம இவன் அவருடைய ஏகசுதனாய் ஆண்டவர் சந்ததி விளங்கும் என்று சொன்ன இந்த பிள்ளையின் இடத்துல ஆண்டவர் கேட்கிறார், இந்த பிள்ளைய நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுது அங்க ஒரு டேயோ ஒண்ணுமே சொல்லல, அவர் சொன்னது இப்பொழுது. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரை கூட்டிக் கொண்டு போகிறார். ஆண்டவர் சொன்ன மாத்திரமே, தெர் இஸ் நோ, அங்க ஒரு எந்த இடைவெளியுமே காணப்படவில்லை. அங்கே ஆபிரகாமை நான் ஒருவேளை சொப்பனத்திலே சொன்னாரா, ஐ டோன்ட் நோ. பட் ஆனா அவர் சொல்றார் அதிகாலையில, அவர் இன்னைக்கு சொல்றார், நான் குறிப்பிட்ட மலையில உன்னுடைய ஏகசுதன் உனக்கு பிரியமானவன், ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இவன் தான் அவருடைய உன் ஏகசுதன் உன் நேசகுமாரன் எல்லாம் தெரியும், ஈசாக்குங்கிறதும் தெரியும். இவரை கொண்டு போய் என்ன சொல்கிறார், நான் காண்பிக்கிற மலையிலே கொண்டு போய் பலியிடு என்று சொல்கிறார். இப்போ அந்த இடத்துல ஆபிரகாம் இன்னைக்கு நான் ஆபிரகாமுக்கு சொல்லியிருக்கலாம், அப்பா உங்களுடைய மகிமைக்கு காண்டிதானே இந்த பிள்ளைய கொடுத்தீங்க, நீங்க எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்கன்னு சொல்லித்தானே நான் சந்தோஷப்பட்டேன். இந்த வயதுல கூட என்னுடைய மனைவிக்கு இருக்கிற அவளுடைய முதிர் வயதுலையும் கூட நீங்க இந்த பிள்ளைய கொடுத்தீங்க. இது கர்த்தருக்கு நான் சாட்சியா வைத்திருக்கிற பிள்ளை, கர்த்தர் ஆசீர்வைத்தார் என்று நான் சொல்லுகிற சாட்சி, இது நீங்க ஆசீர்வைத்தது. இதை எப்படி கடவுள் எப்படி கேட்டிருக்க முடியும்? ஒருவேளை பிசாசு என்ன சோதிக்கிறானோ, இல்ல பிசாசு இப்படியாக வஞ்சித்து என் பிள்ளை எடுக்க பார்க்கிறானோ என்றெல்லாம் சொல்லி, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சில காரியங்கள் ஆண்டவர் சிலவற்றை நமக்கு ஆசீர்வதித்து நம்மளுக்கு கொடுத்திருப்பார். ஆனா அதே இந்த நேரத்துல இதை விட்டு விடு, இல்லை இது வேண்டாம் என்று நமக்கு சொல்லலாம். இல்லை நீ இன்னொரு இதுக்கு நீ போக வேணாம், இல்ல இன்னொரு லொகேஷனுக்கு போக வேணாம், இல்ல இன்னொரு ஸ்டோர் ஓபன் பண்ண வேணாம் என்று சொல்லி எதையோ கர்த்தர் ஒன்றை நமக்கு சொல்லி இருக்கலாம். அது கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதம் தான், கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் தான். ஆனாலும் கர்த்தர் ஒரு நேரத்துல நம்மளை சோதிக்கும்படியாய் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை நம்ம பின்தொடராதபடிக்கு எப்படியா ஆபிரகாம் செய்தாரோ அதை அந்த இடத்துல நாம் என்ன செய்ய வேணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டணைகளை, தகன பலின்னா என்ன, நம்மளை அப்படியே எரிக்கிறது, அப்படியே அக்கினியில சுட்டெரிக்கும்படியான பலி. அந்த அதுக்கு அது இருந்த சுவடையே தெரியாதபடிக்கு எரிந்து போகக்கூடியதான அதுதான் அந்த மீனிங். தகன பலி என்று சொன்னா ஒரு காரியத்தை நம்ம முற்று முழுவதுமாக இல்லாமல் அழிக்க போகிறோம். அப்ப நம்முடைய மனசு என்ன சொல்றோம், ஆண்டவர் கொடுத்ததே நம்ம கிட்ட இல்லாம போகுது, இல்லாம இப்படித்தான் நம்ம யோசிப்போம். ஆனா ஆபிரகாம் அவர் அப்படி யோசிக்கல. அவர் என்ன சொல்றார், ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுதான், ஆனா ஆண்டவர் அதை கேட்கும் பொழுது நிச்சயமாக அதுல கொடுத்தேன்னா எனக்கு அது நன்மையாகத்தான் இருக்கும் என்று அவருக்குள்ளே இருந்த அந்த திடமான நம்பிக்கை. இன்றைக்கு நாம் அவரை விசுவாசத்தின் தகப்பன், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்றும் நாம் பார்க்கிறோம். அப்படியாக அவருக்கு தன்னுடைய நேம ஒரு ஹிஸ்டரிய தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஹிஸ்டரிய அவர் கிரியேட் பண்ணத்தக்கதாய் இருந்த ஒரே ஒரு சூழ்நிலை இந்த காரியம். ஆண்டவர் கேட்டார் என்று சொல்லி அந்த பிள்ளைய அவர் கொண்டு போய் கொடுக்கிறார். எப்ப கொடுக்கிறாரு, கேட்ட கணமே அவர் இப்பொழுது கொண்டு போய் கொடு என்று சொல்கிறார். அந்த கேட்டதன் அதிகாலையிலேயே அவர் உடனே செய்கிறார். ஆண்டவர் சொன்னதை உடனே செய்கிறார். ஆண்டவர் எதை கேட்டாரோ அதையே செய்கிறார். ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனை, தன்னுடைய நேச குமாரனை, ஏகசுதனை கேட்கிறார் என்று அறிந்தும் அவரை கொண்டு போய் என்ன செய்கிறார், தகன பலியிட கொண்டு போய் கொடுக்கிறார். ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை தகப்பனாக்குவேன், பல ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் இருக்கிறப்ப என் பிள்ளைய கூடன்னு சொன்னா அது எப்படி முடியும்? நிச்சயம் ஆண்டவர் அதற்கு பின்னால ஒரு காரியத்தை வைத்திருப்பார் என்கிற அந்த திடமான நம்பிக்கை தன்னுடைய மகனை அவர் தகன பலிக்கு கொடுக்க அங்கே அவர்
ஆயத்தம் பண்ணப்பட்டார். ஈவன் அந்த மகன் வந்து கேட்கிறாரு. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, அப்பா, இங்கே வந்து நெருப்பும் கட்டையும் இருக்கு, ஆனா தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம் சொல்வார், தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டிய பார்த்து கொள்வார் என்றான். ஹல்லேலூயா. இதுல பார்த்தோம்னு சொன்னா, அவர் அழுகல, புலம்பல. எல்லாருக்கிட்டும் எனக்காண்டி பிரேயர் பண்ணிக்கங்க, எனக்கு இந்த மாதிரி ஆண்டவர் தகன பலியா என் பிள்ளைய கேட்டிருக்கிறாரு, பிரேயர் ஆண்டவர் காப்பாத்துவான்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நீங்க கொஞ்சம் பிரேயர் பண்ணிக்கங்கன்னு சொல்லி பிரேயர் குரூப்புக்கோ மத்த யாருக்கும் எந்ததும் சொல்ல, தன்னுடைய மனைவி கிட்ட கூட சொல்லல, ஒருத்தர்கிட்டையும் சொல்லல. ஏன்னு கேட்டா, சில விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது நாம் பார்க்கிற பார்வையிலேயே நம்ம கர்த்தரோட வைத்திருக்கிற விசுவாசம் வேறு விதமாக இருக்கும். ஆனா நம்ம கூடவே பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, பிரேயர் குரூப்ல உள்ள பீப்புளா இருந்தாலும் சரி, நம்ம கர்த்தரை எப்படி பார்க்கிறோங்கிறத அதே கண்ணோடு கூட அவங்களும் அதை பார்க்க மாட்டாங்க. தேவச்சனமே, நம்ம இன்னைக்கு பிரேயர் ரெக்வெஸ்ட்ன்ற பேர்ல அவ்விசுவாசத்தை தான் விதைத்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசத்துக்கு பதிலாக விசுவாசத்தை குறைவு. இன்றைக்கு நம்மோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நம்மோடு கூட ஜெபிச்சுட்டு என்ன பார்க்கலாம், நம்மளால முடிஞ்சது நம்ம ஜெபிக்கிறோம், அதுக்கு மேல கர்த்தர் என்ன பண்றாரோ பண்ணுவாரு, அவ்வளவுதான் சிஸ்டர், நம்மளால முடிஞ்சது என்ன, பிரேயர் தானே, அப்படி என்று ஏதோ லாட்டரி டிக்கெட் பிரேயர் மாதிரி போயிட்டு ஒரு 649 லொட்டோ வாங்குற மாதிரி நம்ம பிரேயரை வச்சுட்டு இருக்கோம். தட் இஸ் நாட் அ பிரேயர். ஆண்டவர் என்ன சொல்ற, நீங்க ஜெபத்துல எதை கேட்கிறீங்களோ அதை நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க. அதுவும் தேவ சித்தத்தின்படியே கேட்டா 100% நமக்கு கிடைக்கும். அப்போ இன்றைக்கு ஏன் நம்மால ஜெபங்களுக்கு பதில பெற்றுக்கொள்ள முடியல என்று சொன்னா, முழுவதுமான விசுவாசம் நமக்கே இல்ல. அதுதான் 100% உண்மை. நானும் கூட இன்னும் ஒரு 6-7 வருஷங்களுக்கு முன்பதாக என்னிடத்துல வந்து விசுவாசம் இல்லம்மா, உனக்கு விசுவாசம் இல்லை, ஆனா நீ பேசுற, ஆனா உனக்கு விசுவாசம் இல்லைன்னு சொன்னா எனக்கு வந்து ஒண்ணு நான் என்னையே குற்றப்படுத்திக்குவேன், அல்லது சொல்றவங்க மேல எனக்கு கோபம் வரும், இல்லைன்னா விசுவாசம் என்னன்னாவது சொல்லி கொடுங்க, இப்படி நீங்க நான் எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்றேன், ஆனா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படி என்று சொல்லி என்னுடைய லைஃப்ல அப்படி ஒரு சீசன் போய் கொண்டிருந்தது. ஆனா நான் இப்ப ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்னதாக சொன்னதை போல, நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியலைன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன், நம்மளுக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் நம்ம இன்னும் பரிபூர்ணமாக்கப்படல. அந்த விசுவாசத்தின் நிறைவு வரும் வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவர் நம்மளை சோதித்து அறிந்து நம்ம அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். நம்மளை சோதிச்சு அவரை வந்து நம்மளை வேதனைப்படுத்துகிறவர் இல்ல. இப்ப இன்னைக்கு ஆபிரகாமையும் நம்மளுக்கு 21வது 22வது சாப்டர் வரைக்கும் அங்க பாத்தீங்கன்னா, இந்த காரியங்கள் நடந்த பின்பும் தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று வருகிறது. அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அவர் ஆபிரகாம் என்று அவர் வந்து அவருடைய பேரை மாத்துறாரு. அங்கே தூதர்கள் போய் சொல்றாங்க உற்பத்தி காலகட்டத்துல. இது எல்லாமே ஆண்டவரோடு ஒரு சம்பாஷணை நடந்து கொண்டேதான் இருக்கு. ஆனாலும் அவருக்கு அங்க என்ன செய்கிறது, ஒரு அவ்விசுவாசம் இருந்துட்டு தான் இருக்கு. அவ்வளவு பெரிய ஒரு போராளியா அவர் போய் ஜனங்களை மீட்டு கொண்டு வர்றாரு. ஆனாலும் ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல சொல்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களும் ஆண்டவர் உங்களுக்கு குறித்த தீர்க்க தரிசனங்களும், எனக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்கு, எனக்குன்னு ஒரு அழைப்பு இருக்குது, ஆனா எனக்குன்னு ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் என் வாழ்க்கையில இதுல இருந்து நான் எப்ப மீள்றதுன்னே தெரியல, அதுக்கப்புறம் நான் எப்படி ஆண்டவருக்காண்டி நான் நிக்க போறேன்னு சொல்லி நீங்க புலம்புவீங்கன்னு சொன்னா, என் பொழுது எப்பொழுது விடியும், இதுக்கு எப்படி வெளிச்சம் வரும்னு நீங்க சொல்லி கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா, இதோ நீங்க எதுக்கு வெளிச்சம் வரும்னு கேட்கிறீங்களோ அதெல்லாவற்றையும் நீங்க தூக்கி போட்டு நீங்க தேடுகிற ஒரே காரியம், என் தேவன் சொன்னவர் உண்மை உள்ளவர், அவர் மனமாற மனுஷன் அல்ல, அவர் கொடுப்பேன் என்று சொல்லி ஒருத்தவங்க கொடுக்காட்டி மழை பெய்யாது இருக்கிற மேகங்களுக்கு சரி என்று வார்த்தை சொல்லுகிறது. நான் என் தேவன் சொன்னா அவர் நிச்சயம் செய்வார். என்னுடைய காரியங்கள் அவருடைய கரத்துல இருக்கு, என்னுடைய காரியங்கள் அவருடைய கையினாலே நிச்சயம் வாய்க்கும் என்று சொல்லி நாம் இந்த தேவ வார்த்தையின் மேலே நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டு கொண்டே இருக்குமானால், நம்முடைய சிந்தனை மறுரூபமாய் கொண்டே இருக்கும் என்று சொன்னால், தேவன் சொன்ன அதே புரோட்டோகால் எந்த இடத்துல தகன பலியா யார எப்பொழுது எந்த இடத்துல அவர் சொன்னாரோ அப்படியே நாம் செய்கிற பொழுது, எப்படி இவர் செய்தாரோ இந்த
சவுல் எப்படி செய்தாரோ, ஆண்டவருக்காகத்தான் பலி கொடுக்கறதுக்காண்டி ஆண்டவர் முற்றும் சங்கரிச்சு போடு என்று சொல்கிறார். ஆனா அந்த இதுல இருந்து அவர் என்ன செய்கிறார், கொஞ்சம் நல்ல ஆட்டுக்குட்டி, கொஞ்சம் நல்லா இருக்கிறது, கொஞ்சம் நல்லா இருக்கிறது என்று சொல்லி அதுவும் அவருக்காண்டி எடுத்துக்கல. பாவம், அவரும் அதுவும் தேவனுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக கொடுப்போம்னு தான் எடுத்தாரு. ஆனா தேவன் சொல்லாம நீங்க செய்கிற எல்லாமே பாவம். தேவன் எதை சொன்னாரோ அதை மாத்திரம் செய்யுங்க. ஈவன் ரேடியோவை கேளுன்னு சொன்னா கேளுங்க, கேட்காதன்னு சொன்னா கேட்காதீங்க. ஈவன் டிவியில இத பாருன்னு சொன்னா பாருங்க, இல்லாட்டி பார்க்காதீங்க. இந்த பிரேயருக்கு போன்னு சொன்னா போங்க, இல்லாட்டி போகாதீங்க. தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை செய்யணும். எதுவுமே ஃபார்மாலிட்டியா ஏதோ ஒரு ரொட்டேஷனா நம்முடைய வாழ்க்கை மனிதர்களுக்காக ஏதோ ஒரு நம்முடைய ரெகுலர், அதை என்ன சொல்ற, நம்மளுடைய சுழற்சி முறையில நம்முடைய தினசரி வாழ்க்கை அணுகுமுறையாக எந்த ஒரு காரியத்தையுமே நம்முடைய செய்யக்கூடாது. இன்னைக்கு இந்த வேலை சாப்பிடாத, வேணாம் அப்படின்னு சொன்னா சாப்பிடக்கூடாது. 3 வேளை சாப்பிடணுங்கிறது கட்டாயம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இந்த ஆத்மா கர்த்தரோடு சந்தோஷமா இருக்கா, இந்த இருதயம் இன்றைக்கு தேவனை ஜீவனோடு வைத்திருக்கிறதற்கு துதிக்கும்படியாய் நான் ஆயத்தமா இருக்கிறேனா, கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறவளா இருக்கனா, இல்ல என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருக்கனா, இல்ல எப்பொழுது பொழுது விடியும் என்று நான் காத்து இருக்கிறேனா, இல்ல என் தேவனை நம்ப முடியாமல் நான் மனுஷ ஆலோசனைகளை தேடி நான் போறேனா, அப்படி நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்க மாறினா எனக்கு பதில் நல்லாயிடும், இல்ல இந்த மேனேஜர் எனக்கு இந்த ஆஃபரை கொடுத்தா என்னுடைய வாழ்க்கை சரியாயிடும், இன்னைக்கு இந்த மார்க்கேஜ் எனக்கு வந்துச்சுன்னா நான் சரியாயிடும். எது வந்தாலும் நீங்க சரியா இல்லாட்டி எதுவுமே சரியாக போறதே கிடையாது. நீங்க சரியாக தேவனோடு கூட நீங்க சரியா நிக்கிற பொழுது, அவருடைய வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சரி செய்து கொண்டே போகிற பொழுது, மற்றது எல்லாம் அதுவா உங்களை தேடி தானாகவே சீரமைத்து கொண்டே மாறிவிடும். ஹல்லேலூயா. இதோ இப்பொழுது கூட உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்கிறேன். இதோ இதே விசுவாசம், ஆபிரகாமுக்குள்ளே இருந்த அதே விசுவாசம், இதோ இந்த காணாததை ஆட்டுக்குட்டி தேவன் பார்த்து கொள்வார் என்று சொன்னார் இல்லையா, இதோ இதே போல இன்றைக்கு ஜனங்கள் கூட கேட்கலாம், இன்னைக்கு ஒரு இடத்துல பணம் இல்லையே, நீ எப்படி இந்த காரியத்தை செய்ய போற, இந்த மார்க்கேஜ் நீ எப்படி கட்ட போறன்னு கேட்கலாம். இன்னைக்கு இல்ல இந்த வியாதி வந்திருக்குதே, இந்த வியாதியில இருந்து எப்படி மீள போறன்னு கேட்கலாம். இல்ல உங்களுக்கு இருக்கிற கடன் தொல்லையில இருந்து எப்படி இதுல இருந்து நம்ம மீள போறோம்னு சொல்லி உங்களிடத்துல எல்லாரும் கேள்வி கேட்கலாம். ஆனா எப்படி ஆபிரகாம் சொன்னாரோ, தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான் தேவன். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் அவங்க போய் அவர்கள் அந்த பலிக்காக அங்க ஆயத்தப்படுத்துகிறார்கள். அதே போல நீங்களும் யார் எது கேட்டாலும் தேவன் பார்த்து கொள்வார். சொல்லலாமா, தேவன் பார்த்து கொள்வார். எனக்குரிய வியாதியை நீக்கி போட என் தேவன் போதுமானவர், என்னுடைய பொருளாதார பிரச்சனையை நீக்கி போட என் தேவன் பார்த்து கொள்வார், அவர் போதுமானவர். இதோ என்னுடைய எமோஷனல ஹர்ட்ஸ வூண்ட்ஸ எனக்கு எதிரடையாய் செய்கிற எல்லா ஆலோசனைகளையும் அவர் அவமாக்கி போட அவர் போதுமானவர் என்று சொல்லலாம். எல்லாவற்றையும் என் தேவன் பார்த்து கொள்வார். இன்றைக்கு நீங்க மனுஷ ஆலோசனைகளுக்கிட்ட போயிருந்தாலும் தேவனிடத்திலே திரும்புங்க. இந்த கேட்ட சத்தியத்தின்படி, தகப்பனே நான் திரும்புகிறேன், தேவனே என் வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கோ ஆண்டவரிடத்துல சொல்லி, ஆண்டவரே இதை நீங்க பார்த்து கொள்வீங்கப்பா, ஆண்டவரே எப்படி என் ஆதி தகப்பன் ஆபிரகாம் சொன்னாரோ அதே போல தகப்பனே, ஆண்டவரே என்னுடைய தேவைகளை நீங்க பார்த்து கொள்வீங்க ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க என் தேவைகளை பார்த்து கொள்கிறபடினாலே நான் எதை குறித்தும் கலங்குவது இல்லை, திகைப்படைவது இல்லை ஆண்டவரே. நான் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நான் அசைக்கப்பட்டு போவது இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே என் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எப்படியாய் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் நீரே பார்த்து கொள்வீர் என்று ஆண்டவரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்னீங்களே, இதோ ஆண்டவரே இன்றைக்கு இந்த பர்வதத்துக்குள்ளே நாங்கள் நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீங்களே சகலத்தையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் அப்பா. இந்த சத்தத்தை யார் யார் கேட்டு இதோ இப்பொழுது என்னோடு கூட ஒருமனப்படுகிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் இதோ நாங்கள் ஆண்டவரே சியோன் மலையினிடத்திலே இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் இந்த சியோன் மலையினிடத்திலே, சியோனில் இருந்து ஆசீர்வதிக்கிற கர்த்தராலே ஆண்டவரே நானும் எங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் இருப்போம், சாட்சிகளாய் இருப்போம் என்று வார்த்தை சொல்லுகிறதே. அதே போல அப்பா இதோ நாங்கப்பா இதோ இந்த சியோன் மலையினிடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம்.
ஆண்டவரே, யெகோவா ஈரே என்று நாங்கள் பெயரிடுகிறோம் எங்கள் வாழ்க்கையிலே. ஆண்டவரே, கர்த்தருடைய பர்வதத்திலே ஆண்டவரே, இதோ சுகாதாரத்துக்காக ஆண்டவரே, சுகத்துக்காக யார் யார் காத்திருக்கிறார்களோ இதோ அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படட்டும். ஆண்டவரே, இதோ அவருடைய பொருளாதார தேவைகள் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படட்டும். ஆண்டவரே, இந்த எமோஷனல் ஹீலிங் அப்பா இதோ கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படட்டும். ஆண்டவரே, இதோ நீங்க அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதோ எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க சீரமைத்தப்பா இதோ சீராய் உமையே நேசிக்கிற நேசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீங்க ஊற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க எதை கேட்கிறீங்களோ அந்த கேட்கிற காரியத்தை நாங்க பலியிடத்தக்கதான ஆண்டவரே அந்த உள்ளம் எங்களுக்கு கொடுங்க டாடிகால். ஆண்டவரே, நாங்களா ஒன்றை செய்து இது நாங்க தேவனுக்காக செய்கிறோம் என்று சொல்லி நாங்க ஆண்டவரே அலையாத படிக்க என் தேவன் எதை நீங்க சாக்ரிஃபைஸா கேட்கிறீங்களோ அதை கொடுக்கத்தக்கதா ஆண்டவரே எங்கள் இருதயம் இருக்கட்டும். ஆண்டவரே, ஆபிரகாம் பேசியதை எப்படி அவருடைய காதுகள் கேட்கப்பட்டதோ அதே போல உங்களுடைய சத்தம் எங்கள் காதுகளிலே கேட்கட்டும். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க எதை செய்ய விரும்புறீங்க, நாங்க என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதை நீங்க பேசுகிறத எங்கள் காதுகள் கேட்பதாக. ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்திற்கு எங்களுடைய செவிகள் ஆண்டவரே செவிகள் திறந்திருப்பதாக. இதோ உங்களுடைய ஆடுகள் உங்களுடைய சத்தத்திற்கு செவிசாய்க்கும் என்று சொன்னீரே. இதோ நாங்கள் உம்முடைய ஆடுகள் என்று நாங்கள் ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறபடினாலே இதோ உங்களுடைய தேவ சத்தம் எங்கள் காதலிலே கேட்கட்டும் ஐயா. இதோ நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. இதோ வந்த ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். இதோ இவர்கள் ஒவ்வொருவரும் வியாதிக்கு விலக்கப்பட்டவர்கள் என்று நான் பேசுகிறேன். இதோ இவர்கள் கர்த்தருடைய வல்லமையை மகிமையை உயிர்த்தெழுந்த வல்லமையை சுமந்து செல்லுகிறவர்கள் என்று நான் பேசுகிறேன். இதோ இந்த ஜோயி லைஃப அனுபவிக்க பிறந்தவர்கள் என்று நான் பேசுகிறேன். இந்த வேதாகமத்திலே அவர்கள் கேட்கிறதையும் கற்றுக்கொண்டதையும் ஆண்டவரே அபியாசப்படுத்துகிற ஒரு கூட்டம் என்று நான் பேசுகிறேன். இதோ நீங்க வேதாகமத்திலே சொல்லப்பட்ட கர்த்தருடைய வல்லமையும் மகிமையும் ஆண்டவரே உடைய வலது கரத்தின் கிரியையும் பார்க்கிற கேட்கிற அனுபவிக்கிற ஒரு கூட்டம் என்று நான் பேசுகிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீங்க அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவர்கள் ஆத்மாவுக்குள்ளே உடைய சுக பல ஜீவன் ஆரோக்கியத்தை நான் பேசுகிறேன். ஆண்டவரே, வியாதியிலே இருப்பவருடைய படுக்கைகள் மாறுவதாக என்று நான் பேசுகிறேன். ஆண்டவரே, நீங்க அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துதிகன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நம்மளுக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள். ஆதியாம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தின் அடிப்படையை வைத்துக் கொண்டு ஆபிரகாமுடைய விசுவாசம் வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து செயல்பட்ட விதத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பினீர்கள். எதை சொல்ற அதை செய்யுங்க, செய்யாததை செய்யாதீங்க, சொல்லாததை செய்யாதீங்க என்று தட்டி எழுப்பினீர்கள். கற்றுக் கொடுத்த உங்களை எங்கள் குடும்பத்தை எங்கள் ஊழியத்தையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர்.